ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு அருமையான செய்தி. இந்த செய்திக்கு ஆதாரமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறின ஒரு வார்த்தை மத்தேயு 7வது அதிகாரத்தில் 7வது வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையான வார்த்தை, நமக்கு எல்லாருக்கும் பிடித்த வார்த்தை, தேவையான வார்த்தை. ஜெபத்தை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். ஆஸ்க் இட் வில் பி கிவன் டு யூ. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, நமக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தேவைகள் உண்டு. தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம். அநேக பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்படியாக, பிரச்சனைகளை கர்த்தர் அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக காரியங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம், தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலே நாம் ஜெபித்து நாம் ஜெபிக்கிறவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தரிடம் நாம் ஜெபத்திலே கேட்கிறவற்றை பெற்றுக்கொள்கிற விதத்திலே நாம் கேட்க வேண்டும் என்ற பிரமாணம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த ஜெபத்தில் நாம் ஜெபிக்கிறதிலும் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறதிலும் ஒரு ஃபார்முலா இருக்கிறது. இதை நாம் வேதத்தில் பல அதிகாரங்களிலே, பல வசனங்களிலே, பல நிகழ்ச்சிகளிலே, பல உதாரணங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இவற்றை நாம் பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் கர்த்தரிடத்தில் ஜெபத்திலே நாம் இணைந்திருக்கும் பொழுது நம்முடைய கேட்கிறதற்கும் அவர் கொடுக்கிறதற்கும் இடையில் இருக்கிறதான அந்த பிரமாணம் என்ன, அந்த ஃபார்முலா என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து மறுபடியுமாக நமக்கு தெரிந்த சத்தியம்தான், ஆனாலும் கூட நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு உதவியாக இந்த சத்தியங்களை மீண்டுமாக நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைத்தபடியினாலே கர்த்தர் இந்த காரியத்தை என்னுடைய மனதில் ஒரு பாரத்தை போட்டார். ஆகவே இன்றைக்கு நாம் இந்த ஜெபத்தை குறித்து, கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிற காரியத்தை குறித்து சில சத்தியங்களை நாம் தியானித்து மறுபடியுமாக நினைவுபடுத்தி கொண்டு நம்முடைய ஜெப வாழ்க்கையை இன்னும் கூட கொஞ்சம் மெருகேற்றி கொள்ளலாம் என்று நான் விருப்பப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், முதலாவது நாம் பார்க்கும் பொழுது அநேகருக்கு இந்த ஜெபத்தை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறதுன்னு கூட தெரியல. நிறைய விசுவாசிகளுக்கு, நிறைய தேவ பிள்ளைகளுக்கு ஜெபத்தை ஆரம்பிக்கிறது முடிக்கிறது கூட தெரியல. பாருங்கள், நம்ம ஒரு லீவ் லெட்டர் எழுதுகிறோம், ஒரு ஆஃபீஸில், ஒரு ஸ்கூலில் லீவ் லெட்டர் எழுதுகிறோம்னா அதுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, ஒரு முடிவு உண்டு. ஸோ அப்படி நம்ம ஜெபத்திலும் கூட ஒரு ஆரம்பம் உண்டு, முடிவு உண்டு. அதற்கு ஒரு ஒழுங்குமுறையை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முதலாவதாக இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் ஜெபத்தை ஆரம்பிப்பது எப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவர்கள் சீஷர்கள் கேட்டபொழுது எப்படி எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொன்ன பொழுது அவர் கற்றுக் கொடுத்தார். அதில் பாருங்கள், மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்தில், மத்தேயு 6:9 ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஆரம்பிக்க சொன்னார். ஹல்லேலூயா. எப்படி நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஜெபத்தை? பிதாவே என்று சொல்லி பிதாவை முன் வைத்து நீங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்கணும். பிதாவே என்று சொல்லி நம்ம ஆரம்பிக்கணும். சரி, எப்படி முடிக்கணும் என்று பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில், யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இயேசு சொன்னார். ஆகவே இந்த இரண்டையும் நாம் பார்க்கும் பொழுது, நாம் ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களை ஆண்டவராக இயேசுவேன்னு ஜெபிக்கிறாங்க,
எங்களை நேசிக்கும் இயேசுவேன்னு ஜெபிக்கிறாங்க. சரி, எப்படியோ ஜெபிக்கிறீங்க நல்லா. ஆனால் சரியான முறை என்னன்னு சொன்னால், பிதாவே என்று சொல்லி நாம் ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம். முடிக்கிறது எப்படின்னா, இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவேன்னு சொல்லணும். இயேசுவின் நாமத்தில், என் நாமத்தினாலே கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொன்னார். அதனால் முடிக்கும் போது பிரியமானவர்களே, மொட்டையாக முடிக்காதீங்க. அநேகர் ஜெபத்தை அப்படியே மொட்டையாக முடிச்சிடுறாங்க. அப்படி மொட்டையாக முடிக்கக்கூடாது, சரியா? பிளண்ட்டாக முடிக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லி நம்ம ஜெபத்தை நம்ம சமர்ப்பிக்கணும். பிதாவுக்கு நாம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. பாருங்கள், நம்ம வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிற மனுஷன் ஒருவரே, அவர்தான் மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்து. ஆகவே பிதாவுக்கும் மனுஷனுக்கும் இடையில் மத்தியஸ்தராக இயேசு ஒருவர் தான் இருக்கிறார். ஆகவே இயேசுவின் நாமத்திலே நாம் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். இந்த சத்தியத்தை தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் தெரிந்து கொள்ளாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பிதாவேன்னு சொல்லி, பரலோகத்தில் இருக்க பிதாவேன்னு சொல்லி ஜெபத்தை ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்திலே ஏறெடுக்கிறோம்னு சொல்லி முடிங்க. இதுதான் நமக்கு ஒழுங்குமுறை கற்றுக் கொடுக்கப்பட்டது. சரி, நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய அநேக தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், என்னென்ன இருக்கோ. ஆனால் ஒன்று மாத்திரம் நம்ம தெரிந்து கொள்ளணும், நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நம்ம என்ன ஜெபிக்க போகிறோன்னு தெரியும், எதுக்காக ஜெபிக்கணும்னு அவருக்கு தெரியும், முன்னமே எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிறோம். பாருங்கள், எபேசியர் 3வது அதிகாரம் 20-21 வசனம். எபேசியர் 3:20-21 நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஆகவே இந்த 20வது வசனத்தில் என்ன சொல்கிறது, நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் முந்தியே அவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன வேணும், நாம் என்ன கேட்க போகிறோம். ஆகவே ஏதோ அவருக்கு தெரியாத ஒன்றை நாம் புதுசாக சொல்கிறோம் என்பது அல்ல, அவருக்கு தெரிந்த விஷயத்தை தான் நம்ம கேட்குறோம் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிறோம். அப்போ என்ன வருதுன்னு சொன்னால், 21வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகத்தக்கதான ஜெபம் இருக்கணும். ஏன்னா நம்ம கேட்குறது எல்லாமே அவருக்கு தெரியும். ஆகவே நம்முடைய ஜெபத்தின் மூலமாக, அவரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்வதன் மூலமாக, நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவருக்கு தெரிவிப்பதன் மூலமாக அவருக்கு மகிமை உண்டாகணும் சபையில், குடும்பத்தில், தலைமுறையாக. அப்போ நம்ம ஜெபிக்கிறதுல என்ன அதில் ஒரு என்ன லாஜிக் இருக்குன்னா, நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம், நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இதை தெரிஞ்சுங்க. நம்ம ஜெபிப்பதற்கு முன்பதாக அவருக்கு தெரியும். ஆனாலும் எதுக்கு ஜெபிக்கிறோம்னு சொன்னால், நாம் அவரை சார்ந்திருக்கிறோம், நாம் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவரை சார்ந்திருக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய எல்லா தேவைகளுக்காகவும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை சார்ந்திருங்க. நீங்கள் கேளுங்க, கேட்காததும் உங்களுக்கு அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவரை சார்ந்திருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நாம் ஜெபிக்கிறோம். அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நாமம் மகிமைப்படணும், அதான் முக்கியம். சபையில், நம்முடைய குடும்பத்தில் தலைமுறையாக அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவரை நாம் சார்ந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பாருங்கள், நமக்கெல்லாம் தெரியும், விசுவாசமாய் ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஊக்கமாய் ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். கர்த்தர் எனக்கு இதை செய்வார், நான் அதை கேட்டால் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர், செய்வார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கணும் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, விசுவாசம் மாத்திரமல்ல, ஊக்கமாய் ஜெபிக்கணும் என்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். எப்படி சொல்லியிருக்காருன்னா, மத்தேயு 17:20-21 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 17:20-21 கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்கள். அப்போது கடுகு
ஒரு சின்ன அளவு விசுவாசம் இருந்தால் கூட, விசுவாசம் இருந்தால் நீங்கள் சொல்கிறது அது நடக்கும். உங்களுடைய பிரச்சனையை அப்புறம் போ அப்படின்னு சொன்னீங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னால் போகும் என்று ஆண்டவர் சொன்னார். அதே நேரத்தில் என்ன சொல்கிறாரு அடுத்த வசனத்தில், 21வது வசனத்தில், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஒரு பிசாசு, ஒரு ஜாதி பிசாசு, இல்லை ஒரு பெரிய மலை இருக்குன்னா கடுகளவு விசுவாசம் இருந்தால் போனால் போயிடும்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொன்னார், நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கணும். ஊக்கமாக அநேக மலைகளை நீங்கள் புரட்டுவதற்கு நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கணும். உபவாசம் இருந்து கூட ஜெபிக்கணும், ஊக்கமாக ஜெபிக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். கடுகள விசுவாசம் தான் போதுன்ட்டார், போன்னு சொன்னால் போலியே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி நீங்கள் ஜெபிக்கணும்னா ஊக்கமாக ஜெபிக்கணும். அது எல்லாமே எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நாம் அவரை சார்ந்து இருக்கிறோம், அவரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. ஆகவே விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், அந்த விசுவாசத்தில் உறுதி இருக்கணும், ஊக்கம் இருக்கணும், ஊக்கமாக விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அடுத்தது ஒரு முக்கியமான காரியம் என்னென்னு சொன்னால், கர்த்தருக்கு பிரியமானதை ஜெபிக்கணும். கர்த்தர் பிரியப்படுகிற மாதிரி நாம் ஜெபிக்கணும், கர்த்தருக்கு பிரியமானவற்றை நாம் ஜெபிக்கணும். பாருங்கள், ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம், வேதத்திலே ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள், ஜெபத்திற்குரிய இந்த இலக்கணங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஜெபத்தினுடைய இலக்கணங்கள், இதெல்லாம் ஃபார்முலாஸ். அப்போ கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் நாம் ஜெபிக்கணும். எப்படின்னு சொன்னால் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். 2 நாளாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது, 2 நாளாகமத்தில் சாலமோன் ராஜா ஒரு ஜெபத்தை செய்தது குறித்து நமக்கு தெரியும், வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ராஜாவாகிய சாலமோனே ஆண்டவரே வந்து கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். நமக்கெல்லாம் ஆண்டவர் ராத்திரியில் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டுட்டார்னா அப்பாடி ஒரு பெரிய மளிகை கடை லிஸ்ட்டே ரெடியாக இருக்கும் இல்லையா? பாருங்கள், 2 நாளாகமும் 1 வசனம், 2 நாளாகமும் 1 வசனத்தில் ராஜாவாகிய சாலமோன் இடத்துல கர்த்தர் கேட்கிறார். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாக்கி, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்றார். அப்பொழுது பாருங்க, சாலமோன் என்ன கேட்டான்னு நமக்கு தெரியும். பாருங்க, சாலமோனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். தாவீதுக்கு பிறகு அந்த பெரிய இஸ்ரவேல் ஜனத்தை ஆளும்படியான ஒரு ஆளுகையிலே ராஜாவாக உட்கார வைத்தார். கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய பொறுப்பு. அவர் சாலமோன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே என்ன கேட்டான், நீர் கொடுத்த இந்த பொறுப்பு, உம்முடைய ஊழியத்தை நான் செய்யத்தக்க ஞானத்தை நீர் எனக்கு தாரும் என்று கேட்டான். பாருங்க, கர்த்தர் இதில் பிரியப்பட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியால் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணினேன். ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினால் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் நம்ம கொடுத்த ஊழியம், கர்த்தர் இந்த உலகத்தில் நம்ம கொடுத்த பொறுப்பை நாம் சரியாக செய்வதற்கு கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஞானத்தை கேட்கும் பொழுது அதில் அவர் விரும்புகிறார், கர்த்தர் பிரியப்படுகிறார். அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் பிரியப்படுகிறார். பாருங்கள், நம்ம உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல ஃப்யூச்சர் வரணும், எனக்கு நல்ல ஹெல்த் வேணும், எனக்கு நல்ல சம்பாத்தியம் வேணும் என்றெல்லாம் பல காரியங்களை ஒருவேளை நாம் கேட்கலாம். இல்லை, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இந்த பெரிய பிரச்சனையாக இந்த பிரச்சனை தீரணும் என்றெல்லாம் நம்ம ஒருவேளை கேட்கலாம். ஆனால் ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த உலக வாழ்க்கையிலே கொடுத்த இந்த ஊழியம், ஒரு பொறுப்பை நான் சரிவர செய்ய உம்முடைய ஞானத்தை தாரும், உம்முடைய ஞானத்தின்படி நான் நடக்க எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு கேட்டால் அதை கர்த்தர் விரும்புவார். அல்லேலூயா. இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தான் இலக்கணம், ஜெபத்தினுடைய இலக்கணம். அப்போ நாம் கேட்காததையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதான் மத்தேயிலே சொல்லிட்டார், நாளைக்கு என்ன சாப்பிடுவேன், என்ன உடுப்பேன், இந்த காரியங்களை குறித்தெல்லாம் நீங்கள் கேட்க தேவையில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கேளுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கேளுங்கள். அப்போ கேட்டால்
அதெல்லாம் கூட சேர்த்து கொடுப்பேன்னாரு. சாலமோனுக்கு செய்தாரா இல்லையா? சாலமோன் தேவனுடைய ராஜ்யத்தை கேட்டான். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த ஊழியம், உம்முடைய ராஜ்யம் இந்த இடத்துல நிலவும்படியாக அந்த ராஜ்யத்தை நான் நடத்துவதற்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டான். அந்த ஞானத்தையும் கொடுத்தார். அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவனுக்கு நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு என்ன பிரியம் என்பதை பார்த்து நாம் ஜெபிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, நமக்கு என்ன பிரியம் என்பதையும் அவர் கொடுப்பார். நம்முடைய தேவை என்னன்றதையும் அவர் கொடுப்பார். ஏனென்றால் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய ஜெபத்தை பாருங்க. புதிய ஏற்பாட்டில் ரோமர் 10வது அதிகாரம் 1 வசனம். ரோமர் 10:1 பவுல் என்ன ஜெபிக்கிறாருன்னா, எனக்கு நல்ல ஆயுஸ் வேணும், என் ஊழியத்தில் எனக்கு நல்ல பேரும் புகழும் வேணும் அப்படி கேட்டார். என் ஊழியம் வளரணும், என் ஊழியத்தில் பேரும் புகழும் வேணும் அப்படி கேட்டாரா? இல்லை. பவுல் ஊழியத்துக்காக வந்தவர், ஊழியத்தில் நான் பெரிய அப்போஸ்தலன் ஆகணும் அப்படிலாம் கேட்டாரா? இல்லை. அவர் கேட்டது என்ன தெரியுமா? ரோமர் 10வது அதிகாரம் 1 வசனம். ரோமர் 10:1, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பவுல் அன்றைக்கு, ஐயோ என் ஜனம் ரட்சிக்கப்படணும். எரேமியா கூட ஜெபம் பண்ணார். ஐயோ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமான நலமாயிருக்கும் என்று சொல்லி, ஐயோ என்னுடைய ஜனம் மாண்டு போகிற என்னுடைய ஜனத்திற்காக நான் இரவும் பகலும் அழுது ஜெபிப்பேனேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். பவுலுடைய இந்த ஜெபத்தில் கர்த்தர் பிரியப்பட்டார். அந்த பவுலுக்கு அநேக ஆத்துமாக்களை கொடுத்தார், ஊழியத்திலே பலப்படுத்தினார். இன்றைக்கு பெரிய நம்பர் 1 அப்போஸ்தலனாக பவுல் இன்றைக்கு வரைக்கும் நம்மோட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஜெபத்தில் கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை பார்த்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்திற்காகவும், இன்னும் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திற்காகவும், கர்த்தருடைய ஆலயத்திற்காகவும், அவருடைய ராஜ்யத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தரிடத்தில் எப்படி அவர் விரும்புகிறதை நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு குறிப்பு கூட பாருங்க. கர்த்தரிடத்தில் நாம் முறுமுறுப்போடு அல்ல, சந்தோஷமாக நாம் ஜெபிக்கிறோம். ஜெபத்துக்கு போகும்போதே நிறைய பேர் முறுப்பு, ஐயோ இது இல்லையே, அது இல்லையே, அது நடக்கலையே, ஐயோ இது போச்சு, அது போச்சு. என்ன வந்தாலும் முறுமுறுக்காதீங்க. என்ன போனாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன வந்தாலும் தேவ சமூகத்தில் முறுமுறுக்காதீங்க. இதை முதல்ல நிறுத்துங்க. முறுமுறுப்பையும் புலம்பலையும் நிறுத்துங்க. நீங்கள் சந்தோஷமாக தேவ சமூகத்தில் சந்தோஷமாக போயிட்டு ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் முறுமுறுத்து ஜெபித்தாங்க. ஐயோ எங்களுக்கு தண்ணி இல்லை, முறுமுறுக்கிறாங்க. ஐயோ எனக்கு கறி இல்லை, முறுமுறுக்காங்க. கர்த்தர் விரும்பலை. முறுமுறுக்கிற ஜெபத்தை கர்த்தர் விரும்பவில்லை. அன்பான சகோதரனே, சகோதரி, நீர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாம், ஆனால் முறுமுறுப்போடு ஜெபிக்கக்கூடாது. சந்தோஷமாக ஜெபி. கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தரை நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 37 சங்கீதம் 37 4வது வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே மகிழ்ச்சியாக ஆண்டவரிடத்தில் கேளுங்க. எதை கேட்குறீங்களோ கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக கேளுங்க. முறுமுறுப்போடு அல்ல, வருத்தத்தோடு அல்ல, முறுமுறுப்பு அல்ல. ஆகவே மகிழ்ச்சியாக கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இன்னும் முக்கியமான காரியத்தை பாருங்கள். நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபத்திற்கு பதில் வருவதற்காக எதிர்பார்க்கிறோம். அப்போது ஜெபத்தின் பதில் வரும் பொழுது கர்த்தருடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் நாம் ஜெபிக்கிறோம். ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம், கர்த்தர் அதற்கு என்ன முடிவு கொடுப்பார், என்ன பதில் கொடுப்பாரோ அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கிலே நாம் ஜெபிக்கிறோம். நம்ம நினைக்கிறது தான் அவர் செஞ்சாகணும், நான் இதை கேட்குறேன், அவருடைய சித்தப்படி எனக்கு செய்யட்டும்
அவருடைய மன விருப்பத்தின்படி எனக்கு செய்யட்டும், அவர் கொடுக்கிற முடிவு எனக்கு நல்லதாக இருக்கும் என்று சொல்லி அவர் முடிவை ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் ஜெபிக்கிறோம். இதுதான் ஜெபத்தினுடைய இலக்கணம். நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக, நம்முடைய எதிர்காலத்திற்காக, முன்னேற்றத்திற்காக, எல்லாவற்றுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கோடு நாம் ஜெபிக்கிறோம். பாருங்கள், தானியேல் ஜெபித்தார். தானியேலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ராஜாவே நின்று சொல்கிறார், நீ இது செய்யலைன்னா அவ்வளோதாங்க, நீ க்ளோஸ் அப்படின்றாரு. அப்போ பாருங்கள், தானியேல் என்ன சொல்கிறான் பாருங்கள். தானியேல் 3வது அதிகாரம் 17-18 வசனங்களிலே, தானியேல் 3:17-18, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று தானியேலும் மற்றவர்களும் சொன்னாங்க. பாருங்கள் என்ன சொல்கிறாரு, நீ என்னை அக்னி சூளைக்கு போட போகிற, நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். அவர் எங்களை இந்த அக்னி சூளைக்கு விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, அக்னியில் நாங்கள் எரிஞ்சிட்டாலும் சரி, அவருடைய விருப்பம். எங்கள் ஜெபத்துக்கு அவர் எப்படி பதில் கொடுக்குறாரோ பதில் கொடுக்குறோம். ஆனாலும் நாங்கள் எங்களுடைய தேவனை நாங்கள் மறுதளிக்க மாட்டோம் என்று கர்த்தருடைய முடிவை, தேவனுடைய முடிவை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்திலே இங்கே பேசுகிறார்கள் தானியேல். சரியா? அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக நமக்கு உதாரணமாக கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும் பொழுது மத்தேயு 26வது அதிகாரம் 42வது வசனம், மத்தேயு 26:42 பாருங்கள். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது என்று ஜெபம் பண்ணார். முதல்ல என்ன பண்ணார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யும் அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு, ஆனாலும் சித்தம், உம்முடைய சித்தத்தினுடைய செய்யும், பாத்திரத்தை நான் எடுத்து குடித்து தான் ஆகணும்னு உம்முடைய சித்தமாக இருந்தால் அது நடக்கட்டும், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம்னு சொல்லி பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கிலே கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தார். அவ்வளோ கஷ்டத்திலும் இரத்த வேர்வை சிந்தி பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்திலே ஜெபித்தார். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் எனக்கு இந்த பாருங்கள், தானியேலுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்து எரிகிற அக்னிச்சூளை எதிரில் நிற்குது, இருந்தாலும் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அங்கேருந்து என்ன முடிவு வருதோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் தானியேல் ஜெபித்தார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உதாரணமாக ஜெபித்தார். ஆகவே உங்களுக்கு முன்பாக அக்னிச்சூளை இருக்கட்டும், சிலுவை இருக்கட்டும், பிரச்சனை இருக்கட்டும், கர்த்தருடைய முடிவு என்ன வரும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த மனப்பக்குவத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக நாம் ஜெபிக்கும் பொழுது இன்னும் கூட கடைசியாக ஒரு காரியம் என்ன சொல்ல வரும்னா, நாம் அந்த முடிவு கர்த்தரிடத்திலிருந்து பதில் வருவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். நம்ம ஜெபத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருந்து கர்த்தரிடத்திலிருந்து பதிலை நாம் பெற்றுக்கொள்ள. பாருங்கள், நம்ம வாசிக்கிறோம் ஆபக்கூக் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில், ஆபக்கூக் 2:3, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா, நிச்சயமாய் வரும். உன்னுடைய பதிலுக்கு, உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் நிச்சயமாய் வரும். காத்திரு. எப்போ உனக்கு கொடுக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆகவே தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற வசனங்கள் நமக்கு சொல்லுகிற அப்படின்னாலே நம்முடைய ஜெபத்தில் சோர்ந்து போகாமல், முறுமுறுக்காமல் காத்திருந்து ஜெபித்து நாம் தேவ சமூகத்தில் தேவனை சார்ந்திருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு மகிமையாக பதில் கொடுத்து நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், நீதிமொழிகள் 23:18 கூட நிச்சயமாய் முடிவு உண்டு
என்று சொல்லி இந்த வசனம் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பிக்கையாக ஜெபிக்கிறியே அது வீண் போகாது என்று நீதிமொழிகள் 23:18 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இதுதான் ஜெபத்தினுடைய இலக்கணம். ஹல்லேலூயா. ஜெபத்தை எப்படி ஆரம்பிக்கணும்? பிதாவேன்னு சொல்லி ஆரம்பித்து இயேசுவின் நாமத்திலேன்னு சொல்லி முடிக்கணும். இனிமேல் நீங்கள் ஜெபிக்கும் போது இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் முதலே தெரிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனால் நாம் ஜெபிக்கிறோன்னு சொன்னால் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவரை நாம் சார்ந்திருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிற விதத்தில் நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஊக்கமாக ஜெபிக்கணும், விசுவாசமாக ஜெபிக்கணும், முறுமுறுக்கக்கூடாது, சந்தோஷமாக ஜெபிக்கணும், அவருடைய முடிவை ஏற்றுக்கொள்கிற விதத்தில் நாம் ஜெபிக்கணும், காத்திருந்து ஜெபிக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்தில் தரித்திருந்து நல்ல முடிவுகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் அமைத்து கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ நோக்கங்களை நிறைவேற்றும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், தேவைகளை சந்தியும், உயர்த்தும், ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வருகை காயங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.